அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஷமாஇலு திர்மிதி தொடரில் இன்று பாபு மாஜா ஃபி ஹாத்தமின் நுபுவா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ முத்திரை எப்படி இருந்தது என்ற விடயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். ஷமாஇல்ல இரண்டாவது பாடமாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வராங்க. இந்த பாடத்துக்கு கீழால 8 ஹதீஸ்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. முந்தைய பதிவுகளை பார்க்காதவர்கள் அதனுடைய எல்லா பதிவுகளையும் ஒரே பிளேலிஸ்ட்டில் எட் பண்ணியிருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். ஹைர், இதில் முதலாவது ரிவாயத் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. ஜாத் இப்னு அப்துர் ரஹ்மான் கூறுறாங்க, சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். என்ன, ஒரு நாள் தஹபத் பி ஹாலத்தி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து கொண்டு சென்றார்கள். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னபன உக்தி வஜஅ, என்னுடைய சகோதரியின் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொன்னோன ஃபமஸஹ ரஸி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலையை அப்படியே தடவினார்கள். வதஆலிய பில் பரக்கா, பரக்கத்துக்காக வேண்டி, அபிவிருத்தியை வேண்டி, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு வுது செய்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வுது செய்து மிகுதம் வைத்திருந்த அந்த தண்ணீரை எடுத்து நான் குடித்தேன். பிறகு நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் இருந்தேன். ஃபநதர்து இலல் ஹாத்திமி பைன கத்ஃபைஹி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோல் புஜங்களுக்கு மத்தியிலே அந்த நபித்துவ முத்திரையை நான் பார்த்தேன். ஃபஇதா ஹுவ மிஸ்லு ஸிர்ரில் ஹஜலா, அது கௌதாரியுடைய முட்டையை போன்ற வடிவத்திலே இருந்தது என்று சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப கௌதாரியுடைய முட்டை சிறியதாக இருக்கும். இதே போலத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ முத்திரை, இவர் இறுதி நபி என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பின்னால் தோள்பட்டையுடைய வலது பகுதியில் இப்படி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தான். அந்த அடையாளம் எப்படி என்பதை சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்த விதத்தில் கூறுறாங்க. அடுத்த ரிவாயத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரிவாயத் வருது. இவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 புஜங்களுக்கு மத்தியில் நான் அந்த இறுதி நபித்துவ முத்திரையை பார்த்தேன். எப்படி, குத்தத்தன் ஹம்ரா மிஸ்ல பைதில் ஹமாமா, புறாவுடைய முட்டையை போல அது சிவப்பு நிற மச்சமாக இருந்தது என்று ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபி அவர்கள் கண்ட விதத்தை அவர்களுடைய பாணியிலேயே என்ன செய்கிறாங்க, வர்ணிக்கிறாங்க. மேலே கௌதாரியுடைய முட்டையை போல இருந்தது சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ட விதத்திலே வர்ணிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுல சிவப்பு நிற மச்சத்தை போன்ற அந்த இறுதி நபித்துவ முத்திரை இருந்தது, அது புறாவுடைய முட்டையின் தோற்றத்தில் இருந்தது அப்படி என்று இவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. அடுத்த மூன்றாவது ரிவாயத் ஹஜ்ரத் ஆசிப் இப்னு உமர் பின் கத்தாதா ருமைசா அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, ஹஜ்ரத் ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க, ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த நேரத்தில் இஹ்தஸலஹு அர்ஷுர் ரஹ்மான், சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தின் காரணமாக ரஹ்மானுடைய அர்ஷ் குலுங்கி விட்டது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தேன். எந்த அளவுக்கு நெருக்கம் என்று சொன்னா, வலவ் அஷாஉ அன் உகப்பில அல் ஹாத்தம் அல்லதி பைன கத்ஃபைஹி மின் குர்பிஹி, நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேன்டா, நான் நினைத்திருந்தால் நபி அவர்களுடைய அந்த பின்னால் அந்த தோள்பட்டையிலே இருந்த அந்த நபித்துவ முத்திரையை நான் முத்தமிட்டு இருக்க முடியும், அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருந்தேன் என்று ஹஜ்ரத் ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப இவர்களுடைய ரிவாயத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ முத்திரையை கண்ணால் கண்டார்கள் என்பது பதியப்பட்டிருக்கிறது. அடுத்த ரிவாயத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத். இந்த அலி ரலியல்லாஹுடைய ரிவாயத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகால பைன கத்ஃபைஹி ஹாத்தமுன் நுபுவா, நபி அவர்களுடைய அந்த தோல் புஞ்சங்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரை இருந்தது. வஹுவ ஹாத்தமுன் நபியின், அவர்கள் நபிமார்களுடைய இறுதியானவராக இருந்தார்கள் என்ற விடயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ முத்திரையை கண்ணால் பார்த்திருக்கிறார்கள், அந்த விடயத்தை சொல்கிறார்கள். அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் உமர் பின் அஹ்தப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து யா அபா ஸைத் உதுனு மின்னி ஃபம்ஸஹ் லஹ்ரி, அபூ ஸைதே எனக்கு நெருக்கமாக வந்து என்னுடைய முதுகை கொஞ்சம் தடவி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகை தடவினேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபவகஅத் அஸாபிஇ அலல் காத்தம், முதுக தடக போக்குல என்னுடைய கை விரல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ முத்திரையின் மீது பட்டது. குல்து வமல் காத்தம், அந்த நேரத்தில் இந்த உமர் பின் அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர் இல்பா பின் அஹ்மத் அய்யுஷ்கிரி கேட்குறாங்க, காத்தம் என்றால் என்ன, நபித்துவ முத்திரை என்றால் என்ன என்று ஹஜ்ரத் உமர் பின் அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்ட நேரத்தில் இந்த சஹாபி சொன்னாங்க, ஷஅராத்துன் முஜ்தமிஆத்துன், அடர்த்தியாக இருந்த முடிகள் என்பதாக இவர்கள் ரிவாய் செய்கிறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ முத்திரையை இவர்கள் பிடிக்க போக்குள்ள அதிகமாக முடி இருந்ததாக இவர்கள் உணர்ந்தார்கள். எனவே இந்த விடயத்தை தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஷஅராத்துன் முஜ்தமிஆத்துன், அடர்த்தியான முடிகளாக இருந்தது என்பது இந்த ரிவாயத்தின் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அபூ புரைதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த நேரம் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். நபி அவர்களை சந்திக்க வரும் பொழுது ஒரு தட்டு நிறைய ஈத்த பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் இந்த தட்டை வைத்த பொழுது ஃபகால யா சல்மான் மா ஹாதா, சல்மான் இது என்னவென்று கேட்டார்கள். ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சதகத்துன் அலைக வஅலா அஸ்ஹாபிக், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய தோழர்களுக்கும் தர்மமாக சதகாவாக இந்த ஈத்த பழங்களை நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னோட இர்ஃபஅஹா, இதை எடுத்து விடுங்கள், ஃபைன்னஹா லா நஅகுலு ஸதகா, நாங்கள் சதகாவுடைய பொருட்களை சாப்பிட மாட்டோம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த சம்பவம் மிகவும் நீண்ட சம்பவம், அதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ரிவாயத்தில் ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஃபாதிரிமார்களிடத்திலே மாறி மாறி இருந்தார்கள். கடைசியாக இருந்த ஃபாதிரி சொன்ன விடயம் தான், நீங்கள் இறுதி நபியை கண்டால் அவர்கிட்ட 3 அடையாளங்கள் இருக்கும். முதலாவது சதகாவுடைய பொருட்கள் அவர் சாப்பிட மாட்டார், ஹதியாவுடைய பொருட்கள் கொடுத்தால் சாப்பிடுவார். மூன்றாவது அவருடைய தோல் புஜத்துடைய வலது பக்கத்திலே இறுதி நபித்துவ முத்திரை இருக்கும் என்று 3 அடையாளங்களை சொல்லியிருந்தார். இதை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பமாக சதகாவுடைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஃபாதிரி சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சதகாவுடைய பொருட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, சாப்பிடவில்லை. முதலாவது அடையாளம் உறுதியாகிவிட்டது. பிறகு சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதை நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். பிறகு மறுநாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இதே போல ஒரு தட்டில் ஈச்சப்பழங்களை எடுத்துக்கொண்டு சென்றேன். இப்போ சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இது என்ன என்று நபி அவர்கள் கேட்டார்கள். ஹதியத்துன் லக, உங்களுக்கு ஒரு ஹதியாவாக, ஒரு அன்பளிப்பாக இதை நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னோட இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, உபு சுத்து, போர்வையை விரிங்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈத்தப்பழங்களை சாப்பிட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நபித்துவத்தை பின்னால வந்து பார்த்தார்கள். பார்த்த உடனே இவர்தான் உண்மையான நபி என்பதாக ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதனுக்கு கீழே அடிமையாக வேலை செய்தார்கள். அந்த யூதன் வந்து சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை போட்டிருந்தான். என்னண்டா, ஒரு பேரித்தம்பழ தோட்டத்தில் அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து அது கனித்தரும் வரை என்னிடத்திலே நீ வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை போட்டிருந்தான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த தோட்டத்தில் தன்னுடைய முபாரக்கான கையால 300 மரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு வேலையை லேசாக்க வேண்டும் என்ற நோக்கில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 300 மரக்கன்றுகள்ல இருந்து ஒரு கன்றை எடுத்து நட்டினார்கள். மீதி இருக்கக்கூடிய எல்லா கன்றுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையால நட்டினாங்க. நபி அவர்கள் நட்டிய அந்த மரங்கள் அதே வருடம் அப்படியே உயர்ந்து மரமாக மாறி அது காய்களை கொடுக்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் நட்டிய பிரகாரம் கன்றை போலவே இருந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா ஷஅனு ஹாதிஹி நஹ்லா, இந்த ஈச்சப்பழ மரத்துக்கு, இந்த கன்றுக்கு மட்டும் என்ன ஆனது என்று கேட்டோன ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே அன கரஸ்துஹா, அந்த கன்றை நான் தான் நட்டினேன் என்று சொன்னோன ஃபனஸஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கன்றை தோண்டி எடுத்து மீண்டும் ஃபகரஸஹா, நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையால் அவ்வாறு
நட்டினார்கள். ஃபஹமலத் மின் ஆமிஹா, அதே வருடம் அந்த கன்றும் மரமாக மாறி ஈச்சப்பழங்களை கொடுக்க ஆரம்பித்தது. அடுத்த ரிவாயத் அபு நத்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஅல்து அபா சயீத் அல் குத்ரி அன் காத்தமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நபித்துவ முத்திரை எப்படி இருந்தது என்று நான் கேட்டேன். அதற்கு அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கான ஃபி ظஹரிஹி பித்அத்துன் நாஷிஸா சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுல புடைத்து கொண்டிருந்த ஒரு சதை கட்டியை போல அந்த நபித்துவ முத்திரை இருந்தது என்று கூறுறாங்க. அதாவது முதுகுடைய அந்த தோளுடைய ஷேப்க்கு இல்லாம சற்று புடைத்து இருந்தது, அதுதான் நபித்துவ முத்திரை என்பதாக அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கடைசி ரிவாயத் ஹஜ்ரத் அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்றாங்க, அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபீ நாஸி மின் அஸ்ஹாபிஹி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு இருக்கும் சமயம் நான் அவர்களிடத்திலே வந்தேன். ஃபதுர்து ஹாகதா மின் கல்ஃபிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நான் சுற்றி சுற்றி வந்தேன். ஃபஅரஃபல்லதி உரீது, நான் ஏன் சுற்றுகிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிவிட்டது. எனவே ஃபஅல்க ரிதா அன் ظஹரிஹி, மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை போட்டிருந்தார்கள், மெதுவாக அந்த போர்வையை அப்படியே கலட்டினார்கள். ஃபரஐது மௌதிஅல் காத்தம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரண்டு புஜங்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த இறுதி நபித்துவத்துடைய இடத்தை நான் பார்த்தேன். ஃபரஐது மௌதிஅல் காத்தமி அலா கத்திஃபைஹி மிஸ்லல் ஜம்ஐ ஹவுலஹா ஹீலானுன் கஅன்னஹா சாலில். அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போர்வையை நீக்கியதற்கு பிறகு அந்த நபித்துவ முத்திரை இரண்டு தோள் புஜங்களுக்கு மத்தியிலே இருந்ததை நான் பார்த்தேன். அது எப்படி என்றால், இந்த முன் கைவிரல்களை மடக்கினால் எப்படி இருக்குமோ இது போன்று மொத்தமாக இருந்தது. அந்த முத்திரையை சூழ கருப்பு நிற மச்சங்களை போன்ற சில அடையாளங்களும் இருந்தது என்பதாக அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நான் கஃபரல்லாஹு லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று நான் கூறினேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலக்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று சொன்னதும் அந்த இடத்திலே இருந்த சஹாபாக்கள் இஸ்தக்ஃபர லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு தேடிவிட்டார்கள் என்று சந்தோஷமாக கூறினார்கள். அதற்கு அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம் எனக்கும் தான், எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை நான் ஓதி காட்டினேன். என்ன, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த தவறுக்காக வேண்டியும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இதே போல முஃமினான ஆண்கள் பெண்களுக்காக வேண்டியும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான். எனவே எனக்கு மட்டும் இஸ்திக்ஃபார் செய்யாமல் உங்களுக்கும் சேர்த்துத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்ற விடயத்தை நான் கூறினேன் என்று அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆக அருமையானவர்களே, இந்த பாடத்தில் இருந்த 8 ரிவாயத்துகளில் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தான் எப்படி அந்த நபித்துவ முத்திரையை பார்த்தோம் என்பதை அவர்கள் விரும்பிய ஒரு வர்ணனையில் வர்ணித்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இன்னொரு தலைப்பிலே நான் சந்திக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.